டேய் மகனே, உன்னை அவமானப்படுத்தினாலே அந்த பொண்ணை மூட்டையில கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிற. நீ தாலி கட்ட தயாராயிரு. அடியே, நம்ம வீட்டு மருமகளுக்கு ஆராய்ச்சி காட்டு. யோ, முதல்ல அவ முகத்தை காட்டு. என் புள்ளைய அவமானப்படுத்தினவள நறுக்கு 4 வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா அவளுக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். டேய், அவருங்கடா மூட்டைய, அவருங்கடா. மகனே, என்னடா பண்ற? ஏற்கனவே மானங்கிட்டு போய் வந்திருக்கிற, இப்ப வெக்கப்படுறியா நீ? பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு அண்ணா. ஏண்டா, இவளையாடா நீ காதலிச்ச? ஆமாப்பா. இவ கிடைக்கலன்னாடா நீ சாக போன? ஆமாப்பா. இவளை கட்டுறதுக்கு நீ செத்து போயிருக்கலாமடா. என்ன நொப்பா, இந்த அட்டு பிகரை நானே காதலிச்சிருக்க மாட்டேனடா. என்னது அட்டு பிகரா? என்னடா அப்பா, இது அவளுடைய அக்காப்பா. நான் லவ் பண்ணுது அவங்க தங்கச்சி. என்னடா சொல்ற? டேய், என்னடா பண்ணீங்க? ஆளை மாத்தி தூக்கின்னு வந்துட்டுக்கிறானுங்கப்பா. நாங்க மாத்தல தலைவரே, நாங்க கடத்த போனது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணோட அப்பன்ட்ட மேட்டர் சொன்னோம். அவன் தான் ஆளை மாத்தி அனுப்பிச்சுட்டான் தலைவரே. டேய், நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா நீங்க அதை சப்கான்ட்ராக்ட் விடுறீங்களா? புரியாம பேசாத வாத்தியார. பொண்ணுங்களா அவளுங்களா என்ன அடி அடிச்சாளுக்கு தெரியுமா? அதுலயும் இவ இருக்காளே ஓனா மாதிரி இருந்துக்குன்னு என்ன அடி அடிச்சு எங்களை ஓட ஓட வரட்டா தெரியுமா? ஓ, இவ அவ்வளவு பெரிய ரவுடியா? இங்க பாரு வாத்தியார, ஓ முன்னாடியே என்ன அடி அடிக்கிறானே. டேய், முதல்ல வாயில இருக்கிற கட்ட அவுத்துடு. மூச்சு திணறி சாக போறான். ஏண்டா பொறப்போக்கு, யார பார்த்து அட்டு ஃபிகர் இருக்கற? உன் மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியாடா? காட்டு குரங்க. இப்படி ஒரு காண்டா மிருகத்தோட குடும்பம் நடத்தி இப்படி ஒரு காட்டு பண்ணிய பெத்து வச்சுட்டு என்ன பார்த்து அட்டு ஃபிகர்னு சொல்றியா? ஐயோ 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 ஐயோ, வாய மூடுங்கடா. ஏன் வாய இல்லடா, அவ வாய மூடுங்கடா. யார் வாயிடா மூட சொல்ற? ஐயோ 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 ஐயோ, பொம்பளையாடா இவ? என்ன கலீஜியா பேசுறாடா? டேய் மகனே, இவ குடும்பத்துல போய் நீ எப்படிடா குப்பை கொட்ட போற? இவ குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தா நாம குடும்பத்தோட பிச்சை நீ எடுக்கணையா? என்ன பிச்சை எடுக்க போவா? நான் அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வாழ போறேன். உன் தலையெழுத்தை யார் மாத்த முடியும்? டேய், இவளை கூட்டிட்டு போய் என் பெட்ரூம்ல கட்டுங்கடா. சரி தலைவரே. யோ, உன் பெட்ரூம்க்கு எதுக்கே கூட்டு போக சொல்ற? அடியே, இவளை வச்சுதான் இவ தங்கச்சிய வர வைப்பேன். அவளை வச்சுதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன். என்னவோ படி தொலையா. எப்பா, இவளை வச்சுக்கோ அவளை வச்சுக்கோன்றிய, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? டேய், நான் உங்க அப்பன்டா. அதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்கம்மா. நான் உங்களை பெத்த அப்பண்டி. அடச்சி, அந்த வார்த்தைய நீ சொல்லதையா? ஒரு பெத்த அப்பம் பண்ற காரியத்தையா பண்ண நீ? சாரிம்மா, முள்ள நினைச்சு மறிக்கொண்ட கலந்துட்டேன். அப்ப என்ன கருதுனா பரவாயில்லையா உனக்கு? நீ பேசாத, பொண்ணா நீ? கோட்டுக்காக 200 ரூபாய் கேட்டா போய் பிச்சைடுன்னு சொன்னவதானே நீ? இப்ப பார், உன்னை பிச்சை எடுக்க வைக்கிறேன் உன்னை. ஏய்! ஆ? ஏய், ஏய், ஓடுதே, நில்லு. ஏய், நில்லியா? நில்லு, நில்லு, ஒரு நில்லியா? எருமை எருமை, காலகாலத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேற பிள்ளைங்க கூட விளையாடுறத விட்டுட்டு பொண்ணு கூட ஓடி விளையாடுறியா? ஐயோ, என் பொண்ணு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. ஓடி பிடிச்சி விளையாட மாதிரியே தெரியுது உனக்கு? அடிக்கிறாங்களா? எதுக்கு? ஆ, எங்க அக்கா மறி கொழுந்துவ இந்த ஆளு மூட்டையில கட்டி கடத்தல்காரங்கிட்ட 400 ரூபாய்க்கு வித்துட்டான். 400 ரூபாய்க்கு வித்துட்டானா? இல்ல பாண்டியா, பொண்ணு வித்தது 200 ரூபாய்க்கு தான். மீதி 200 கோணி. அட பாவி, நான் திருடி வச்சிருந்த கோணியை 200 ரூபாய்க்கு வித்துட்டியாடா? ஏய், இங்க வா. எவ்வளவு சீரியஸான மேட்டர் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? இருமா இருமா இருமா, என்ன கடத்தல, யார கடத்துனாங்க? கொஞ்சம் விவரமா சொல்லு. அது வந்து அந்த கடிக்கண்ணனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டான்ல, அந்த கோவத்துல அவன் கடத்தல்காரன் அனுப்பிட்டான். சரி, வந்தவன் ஒன்ன கடத்தாம மறி குழந்தை எது கடத்துறான்? அதை நான் தான் பாண்டியா மாத்தினேன். முள்ள நினைச்சு மறிக்குழந்தை மூட்டை கட்டி அனுப்பிட்டேன். அப்பனா நீ மறி குழந்தை கடந்து டிஆர்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஏன்னா நான் மூட்டை கட்டி அனுப்பிச்சதே அவன் ஆட்டோல தான். அட பாவி, அப்பக்காரன் பார்சல் பண்றான், புருஷங்காரன் டெலிவரி பண்ணிட்டு வரான். குடும்பமாடா இது? மறி குழந்தை, ஐயோ,
பறி குழந்தை டேய் கிஞ்சி முக தட அப்படி பறி குழந்தை ஏ மல்லிகை பூவே இன்னைக்கு மாமனோட ஜாலியாக இருக்கலாம் கண்ணே அம்மா மறி குழந்தை என்ன எல்லாரும் ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க ஓ என் பாட்டு கேட்டு மெய் மறந்துட்டீங்களா ரொம்ப நாளா என் பொண்டாட்டி பிரியாணியும் மல்லிப்பூவும் கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு என் மாமாவோட தயவால ஒரு சவாரி கிடைச்சது அந்த காசுல இதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஏன் என்னாச்சு மறி குழந்து போயிட்டாலே. அந்த போயிட்டாலே இல்லையா? நீ ஆட்டோல ஏத்தின்னு போனது என்னது? தெரியாது, ஏன்னா நான் தான் சொல்லலையே. நீ சொல்லல, ஆனா அவனுங்க சொல்லிட்டானுங்களே அந்த மூட்டில இருக்கிறது புண்ணாக்குன்னு. புண்ணாக்கு? அதுல இருந்து புண்ணாக்கு இல்லடா, உன் பொண்டாட்டி மறி குழந்து. மறி கொழுந்தா? ஆமாண்டா. ஏன் மறி கொழுந்தா? ஆமாண்டா. அவளை எதுக்குடா மூட்டை கட்டினீங்க? கடத்துறதுக்கு தான். எது கடத்துறதுக்கா? ஐயோ, கடத்துற அளவுக்கு அவ ஒண்ணும் கட்டழகி கிடையாதாடா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கடா. அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. இந்த பாரு, அவனை இறக்கி விட்ட இடத்த காட்டு, நம்ம போய் காப்பாத்துவோம். நோ, நான் காட்ட மாட்டேன். ஏண்டா? அவளை காட்டினா அவளை கூட்டின்னு வந்து குடும்ப நடத்த விட்டுருவீங்க. நானே அவளை எப்படா கைட்டு விடலான்னு பாத்துன்னு இருந்தேன், அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. அத போய் கடுக்கலான்னு பாக்குறீங்க? ஏய் மாமா, எங்க அக்கா மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருப்ப நீ. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, மச்சினுங்க இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க. இங்க 3 ATM மாதிரி மச்சினுங்க இருக்கும்போது நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? யோ மாமா, என்னையா உளர்ற? வளரல் அடிச்செல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் உங்க அக்கா மூஞ்சியே பாத்துருக்கிறது? ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இதுல மல்லிப்பூவும் சூடா பிரியாணியும் இருக்கு, இத நீ வச்சுக்கா. நாளைக்கே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? சீக்கிரம் எனக்கும் முள்ளைக்க கல்யாணம் பண்ணி வைங்க. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, எம்மா 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 எம்மா. இங்க வா. தேஞ்சு போன டயர் மாதிரி இருக்க உன் மூஞ்சிக்கு எங்க அக்காவை கட்டி வச்சதே பெரிய விஷயம். அவளை வச்சு காப்பாத்துறதுக்கே துப்பு இல்ல உனக்கு. இவ வேற கேக்குதா? டிங்குடி இவனை. ஐயோ, அப்பா. இதற்காக தானே ஆசைப்பட்டாய் டிஆர்பி? அடிச்சு தோணா பிரேக்க. எம்மா அப்பா இலை ஒருத்தர வண்டி ஆடா ஓட்டுற. நீ பாத்து உக்கற வேண்டியதானே, ஆட்டோல போய் ஃபுட்பால் அடிடா. வா டாய், யாரா அது வீட்ல? வாங்கடா, வெளியில வாங்கடா. டேய் வாங்கடா வெளில. எனக்கு அப்பவே டவுட்டுடா பாலாஜி. புண்ணாக்கு மூட்டைய காட்டி வாழ்க்கை நானுங்க, கல்யாணம் நானுங்க, ஆனா புண்ணாக்கு மூட்டைக்குள்ள இருக்கிறது என் பொண்டாட்டி தான் சொல்லாம விட்டுட்டானுங்களே. அவ மட்டும் வெளியே வந்தான்னு வச்சுக்கேன், வத்தி குச்சை கிழிச்சு அவன் வாயில போட்டுட்டு அவனாக்க புண்ணாக்கிடுவான்டா. வாங்கடா வெளியே, வாங்கடா வாங்கடா. வரான் வரான், பச்சை கமல வரான். ஏய், இவன் இங்க கத்திட்டு இருக்கான். லோடு இறக்கிறதுக்கு காசு கொடுக்கலையா? மரோட்ட மிஸ், அந்த லோடை வந்துடா. ஓ, அந்த அட்டுப்பிகரோட ஹஸ்பண்டா இவன்? ஓ, இவர் அப்படியே மாஸ்டர் பீஸ். டேய் அனுப்புடா அந்த பொண்ணு வெளியா. அனுப்புடா. அனுப்ப முடியாது. என் வட்டால ஸ்டேரிங்க. ஏன் அனுப்ப முடியாது? என் பொண்டாட்டியை அனுப்பிட்டு அவன் பொண்டாட்டியை இன்னும் போக சொல்லு. டே சூடு கொட்ட தலையா, நான் என்ன ஆட்டோவை வாட்டர் சர்வீஸ்க்கா விட்டுருக்கேன்? விட்டுட்டு எடுத்துட்டு போறதுக்கு உன் பொண்டாட்டி என்கிட்ட எங்கடா இருக்கா? நான் முள்ளிய தான் சொல்றேன். அவளை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளை அனுப்பிட்டு இவளை இட்டு போயிடு. டேய், அந்த பொண்ணு தான் அவனை பிடிக்கலன்னு நினைச்சாடா, ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னங்க உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவர் தான் என் பையன், நான் தான் அப்பா. சரிதான், குளோனிங்ல பிறந்த பன்னி மாதிரி இருக்கிறானே அப்பவே நான் நினைச்சேன்டா. டேய் எதுக்குடா என் பொண்டாட்டி தூக்கின்னு வந்தீங்க? தம்பி, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. பசங்க ஆளை மாத்தி தூக்கின்னு வந்துட்டானுங்க. டேய், நீ தான் ஆட்ல இட்டு வந்த, நீயாவது ஆளை மாத்தி கூட்டு வரக்கூடாது? ஐயோ, அத புண்ணாக்கு மூட்டன் தான்டா நினைச்சேன். உன் பொண்டாட்டி அவன் கண்ணுக்கு புண்ணாக்கா தெரிஞ்சுக்கிறாடா. அவனுங்க கண்ணுக்குமா? ஏய், இங்க என்னடா வெட்டியா பேசிக்கிறீங்க? என் பையன் காதலிச்ச பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் இவ்வளவு அனுப்ப மாட்டேன். டேய், என்ன நக்கல் பண்ணீங்களா? மாமனா ஊடு கட்டி அடிப்போம் உங்களை. ஏய் பசங்களா, தம்பி வீடு கட்டுறாரா? நீங்க 2 பேரும் சுண்ணாம்பு அடிங்க. கை நீட்டுறீங்க. யாரையுமே காதலிக்காத என் பையன் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கிறான்னா அது அந்த பொண்ணு பண்ண அதிர்ஷ்டம். இங்க பாருடா, என் பையன் காதலிச்ச அழகான பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு இவனுடைய அசிங்கம் பிடிச்ச பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்கடா. வாங்கடா. டேய், சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணி முழுகிட்டான் போல இருக்கு, பேசினே இருக்கிறோம். டேய் டிஆர்பி, இவ்வளவு பிரச்சனையில
உன் பொண்டாட்டி நாம கூட்டு போனோமாடா பேசாம இங்க விட்டுலாம்டா பாலாஜி என்னடா என்னடா ஏன்டா என் பொண்டாட்டிய பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. அட பாவி டிஆர்பி பொண்டாட்டி மேல பாசம் வைக்கிறதுல என் ராசாவி மனசுல ராஜ்கிரண் மிஞ்சிட்டடா நீ ராஜ்கிரண் மிஞ்சிட்டடா ஒரு நல்லி எலும்ப வாங்கி கொடு வாயில வச்சுட்டு நரடான்னு கடிச்சிருக்கிறேன். அட போடா, அவ இருந்தா தானடா அந்த 3 இலவச இணைப்ப நான் படிக்க முடியும். இலவச இணைப்பா புரியலையா? அவ வீட்டுல இருந்தா தானடா அந்த அழகான 3 மச்சின்சிகளை நான் கரெக்ட் பண்ண முடியும். அடிங்க இதான் பிரச்சனையா? இப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? இதுக்கு ஒரே வழி. ஏன்டா கத்தி எடுக்கிற? போன்றா பாண்டியா